ஹலோ 10th சாக்ரட்டிஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th சோஷியல் சயின்ஸில் மிக முக்கியமான 2 மார்க் 5 மார்க் 8 மார்க் அண்டு மேப் தான்ப்பா பார்க்க போகிறோம். ஸோ ஆஃப் இயர்லி எக்ஸாமுக்கு எல்லாம் தீவிரமாக படிச்சுட்ருப்பீங்க. ஆனால் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தெரியாமல் கஷ்டப்பட்டுருக்கீங்களா? கவலையே வேண்டாம், நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ஒரு சென்டம் போடுறதுக்கான ஐடியா கண்டிப்பாக இதில் கிடைக்கும். சரிங்களாப்பா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வரலாறில் 5 மார்க் பார்த்துடலாம். சரிங்களாப்பா? ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் உலகப் போரின் விளைவுகளை ஆய்வு செய்ய. இந்த கேள்வி தயவு செஞ்சு படிங்க. ரிப்பீட்டடாக இது பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் கேட்ட கேள்வி. சரிங்களாப்பா? தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட சொல்கிற அளவுக்கு இந்த கேள்வியை தரவாக படிச்சுக்கோங்க. சரிங்களா செல்லா குட்டீஸ்? அடுத்து 2வது கேள்வி, வேலூரில் 1806 வெடித்த புரட்சியின் கூறுகளை விளக்குக. இந்த கேள்வியுமே ரிப்பீட்டட் கேள்வி, தேஞ்சு போன கேள்வி, நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து 3வது, காந்தியடிகள் ஒரு மக்கள் தலைவராக உருமாற்றம் செய்ய உதவிய காரணிகள் என்ன என்று ஆராயும். இது 5 மார்க், அப்படி இல்லைனா 8 மார்க்கில் கேட்டுருவாங்கப்பா, நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து 4வது, தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம் எவ்வாறு எதிர்கொள்ளப்பட்டது என்பதை விவாதிக்கவும். அடுத்து 5, முதல் உலகப் போருக்கான முக்கிய காரணங்களை விவரி. கண்டிப்பாக வரும்ப்பா. முதல் உலகப் போர், 2ஆம் உலகப் போர், வேலூர் புரட்சி, காந்தியடிகள்லாம் ரிப்பீட்டட். நீங்கள் கொஸ்டின் பேப்பர் திறந்தீங்கனாலே இந்த கேள்வி உங்கள் கண்ணில் மாட்டோம். அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட், நல்லா படிச்சுக்கோங்க. சரிங்களா செல்லம்? அடுத்து பாருங்கள், சட்ட மறுப்பு இயக்கத்தில் தமிழ்நாடு வகித்த பாத்திரத்தை விவரி. ரிப்பீட்டட்ப்பா, நல்லா படிங்க. 19ஆம் நூற்றாண்டில் சீர்திருத்த இயக்கங்கள் நடைபெறுவதற்கு இட்டு சென்ற சூழ்நிலைகளை விவாதிக்கவும். ரிப்பீட்டட். பெண்களின் மேம்பாட்டிற்கு 19ஆம் நூற்றாண்டு சீர்திருத்தவாதிகள் ஆற்றிய பணிகள் குறித்து கட்டுரை வரைக. இந்த 8 கேள்வி இப்போ உட்காந்து படித்தா கூட நீங்கள் வந்து சூப்பராக 5 மார்க் அட்டன் பண்ணிடலாம். 8 கேள்வி போதுமானது. சரிங்களா? இதை மட்டும் படிங்க. அப்படியே நம்ம புவியியல் போயிடலாம். சரிங்களாப்பா? புவியியலில் 5 மார்க் பார்த்துடலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இமயமலையின் உட்பிரிவுகளையும் அதன் முக்கியத்துவம் பற்றியும் விவரி. ரிப்பீட்டட்ப்பா, தேஞ்சு போன கேள்வி, நல்லா படிங்க. அதே மாதிரி செகண்டு, நகரமயமாக்கல் என்றால் என்ன, அதன் தாக்கங்களை விளக்குக. ரிப்பீட்டட். 3, இந்திய மண் வகைகள் ஏதேனும் 5 குறிப்பிட்டு மண்ணின் பண்புகள் மற்றும் பரவலை பற்றி விவரி. ரிப்பீட்டடு. தமிழ்நாட்டின் தோட்ட வேளாண்மை பற்றி விளக்குக. தமிழ்நாட்டின் நீர் ஆதாரங்களை பற்றி எழுதுக. பல்நோக்கு திட்டம் என்றால் என்ன, ஏதேனும் 2 பல்நோக்கு திட்டங்கள் பற்றி எழுதுக. நெல் மற்றும் கோதுமை பயிரிடுவதற்கு ஏற்ற புவியியல் சூழ்நிலைகள் பற்றி விளக்குக. தென்மேற்கு பருவக்காற்று குறித்து எழுதுக. இவ்வளோதான் நீங்கள் வந்து புவியியலில் படிக்க வேண்டிய கொஸ்டின்ஸு. இதில் அடிஷ்னலாக நீங்கள் காவேரி கேள்வியுமே ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களாப்பா? ஸோ இதை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். மினிமம் ஒரு 8 கேள்வி தான். இதை நீங்கள் படித்தாலே முடிஞ்சது. வேறுபடுத்துகவும் காரணம் கூறுகவும் பின்னாடி சொல்கிறேன். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கப்பா, குடிமையியலில் ரொம்ப ரிப்பீட்டட் தேஞ்சு போன கேள்வி என்ன நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு, இந்திய அரசியலமைப்பின் சிறப்பு கூறுகளை விளக்குக. கண்ணை திறந்தீங்கன்னா அந்த கேள்வி கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி. சரிங்களா? அடுத்து, அண்டை நாடுகளின் நட்புறவினை பேண இந்தியா பின்பற்றும் வெளியுறவு கொள்கையின் அடிப்படை கருத்துக்களை பட்டியலிடுக. அடுத்து, இந்திய குடியரசுத் தலைவரின் சட்டமன்ற மற்றும் நீதி அதிகாரங்களை விவரி. அடுத்து 4வது, வெளியுறவு கொள்கைகளை நிர்ணயிக்கும் அடிப்படை காரணிகளை பற்றி விவாதிக்கவும். சரிங்களாப்பா? அடுத்து, அணிசேரா இயக்கம் பற்றி விரிவான குறிப்பெழுதுக. ரிப்பீட்டட். இது கண்டிப்பாக வந்துடும். நீங்கள் இப்போவே உட்காந்து படிச்சிருங்க. சரிங்களாப்பா? அடுத்து வந்து 6வது, பிரிக்ஸ் கூட்டமைப்பு உருவாவதற்கான காரணம் மற்றும் அதன் நோக்கங்களை எழுதுங்க. அடிக்கடி கேட்குறாங்க, நல்லா படிச்சுக்கோங்க. அண்ட் பிரிக்ஸினுடைய ஃபுல் ஃபார்மும் நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. விரிவாக்கம்னு சொல்லுவாங்கள்ல, பீனா என்ன, சீனா என்ன, அதுவுமே அடிக்கடி கேட்குறாங்க. சரிங்களாப்பா? 2 மார்க்கில் அந்த பிரிக்ஸினுடைய ஃபுல் ஃபார்மு. அடுத்து, முதலமைச்சரின் அதிகாரங்கள் மற்றும் பணிகளை விவரி. ரிப்பீட்டட்ப்பா. அடுத்து, ஆளுநரின் சட்டமன்ற அதிகாரங்கள் மற்றும் பணிகளை விவரி. இந்த 8 கேள்வியை படிங்க, போதுமானது. எது குடிமையியலுக்கு இதை மட்டும் நீங்கள் படிச்சினாலே அட்டன் பண்ணிடலாம். அடுத்து அப்படியே நம்ம பொருளியல் போயிடலாம். சரிங்களாப்பா? பொருளியலில் 5 மதிப்பெண் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில நேர்முக மற்றும் மறைமுக வரிகளை விவரி. ரிப்பீட்டட். நாட்டு வருமானத்தை கணக்கிடுவதற்கு தொடர்புடைய பல்வேறு கருத்துக்களை விவரி. ரிப்பீட்டட். புதிய வேளாண் கொள்கைகளுக்கான முக்கிய குறிக்கோள்கள் யாவை? ஜிடிபியை கணக்கிடும் முறைகள் யாவை? அவற்றை கண்டிப்பாக வந்துடும். நல்லா படிங்க. 5வது வந்து, வெற்றிகரமான தொழில்துறை தொகுப்புகளின் முக்கிய பண்புகள் யாவை? அடுத்து, உலகமயமாக்கலின் சவால்கள். ரிப்பீட்டட். தயவு செஞ்சு படிங்க. 7வது வந்து, பசுமை புரட்சி ஏன் தோன்றியது என்பதை பற்றி விவரி. 8வது, ஜிஎஸ்டியின் அமைப்பை எழுதுக. அடிக்கடி கேட்குறாங்க. சரிங்களாப்பா? இவ்வளோதான் 5 மார்க்கு. நீங்கள் எல்லாத்துலேயும் 8 கேள்வி தான் படிக்க போகிறீங்க. ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸு, இது எல்லாத்துலேயுமே 8 படிச்சுட்டு வந்தீங்கனாலே போதும். நீங்கள் சென்டமே போட்டுடலாம். சரிங்களாப்பா? அப்படியே 8 மதிப்பெண் பார்த்த அளவுக்கு நம்மளுக்கு வரலாறுல இருந்து தான்ப்பா ஒரு 8 மதிப்பெண் கேட்பாங்க. அது என்னன்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு வந்து, ஐக்கிய நாடுகள் சபையின் அமைப்பு மற்றும் செயல்பாடுகளை ஆய்வு செய்க. 2வது, தமிழ்நாட்டினுடைய சமூக மாற்றங்களுக்கு ஈவேரா பெரியாரின் தீர்மானகரமான பங்களிப்பை மதிப்பீடு செய்யும்.
மூணாவது 1857ஆம் ஆண்டு கிளர்ச்சிக்கான காரணங்கள் மற்றும் பின்விளைவுகள் அவை கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக ஒன்று 5 மார்க்கில் வரும், இல்லை 8 மார்க்கில் வரும். தயவு கூர்ந்து இந்த கேள்வியை படிச்சிருங்க. அடுத்து காந்தி இயக்கத்தின் ஒரு சிறந்த உதாரணமாக சட்ட மறுப்பு இயக்கம் குறித்து விரிவாக ஆராயவும். அடுத்து கட்டபொம்மன் கேள்வி கண்டிப்பாக வந்துரும்ப்பா. அதை நீங்கள் லாஸ்ட் இயர் பப்ளிக் எக்ஸாம்லேயே கேட்டிருந்தாங்க. அதனால் தயவு கூர்ந்து கட்டபொம்மன் இப்போயோ கூட படிச்சிருங்க. இல்லை மேம் எனக்கு அந்த கேள்வி எப்படி கண்டென்ட் எழுதுறதுன்னு தெரியல, இல்லை புரியல, ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி கூட உங்களுக்கு வீடியோ போடுறேன். கட்டபொம்மன் ஃபுல் ஸ்டோரியுமே அழகாக நடத்தி போடுறேன். சரிங்களாப்பா? 5வது கிழக்கிந்திய கம்பெனியாரை எதிர்த்து கட்டபொம்மன் நடத்திய வீரதீர போர்கள் பற்றி ஒரு கட்டுரை வரைக. 6வது நீதி கட்சியின் தோற்றத்திற்கான பின்புலத்தை விலகி சமூக நீதிக்கான அதன் பங்களிப்பை சுட்டிக்காட்டவும். 7வது 1905ஆம் ஆண்டு நிகழ்ந்த வங்கப்பிரிவினையின் போது வங்காள மக்கள் எவ்விதம் நடந்து கொண்டனர். 8 ராமலிங்க சுவாமிகள் வாழ்க்கை மற்றும் போதனைகளை விளக்குக. 9 இன்று சமூகத்தின் புத்தெழுச்சிக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சரும் விவேகானந்தரும் ஆற்றிய தொண்டினை திறனாய்வு செய்கை. இவ்வளோதான். இதில் நீங்கள் 8 மார்க்குன்னு பொறுத்தளவுக்கு கட்டபொம்மன் 1857 கிளர்ச்சி, முதல் உலகப் போர், 2ஆம் உலகப் போரின் விளைவுகள் அண்டு காந்தியடிகள் ஒரு மக்கள் தலைவர், இவ்வளோ தான்ப்பா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போகிற 8 மார்க்கு. சரிங்களா? இதெல்லாம் அடிஷ்னலாக சென்டம் போடணும் அப்படின்னு எய்ம் பண்ணுற பிள்ளைங்களுக்கு நான் கொடுத்தது. இல்லை மேம் எனக்கு ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லுங்கள் அப்படின்னா அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா வரலாறில் 2ஆம் உலகப் போர், 1806 வெடித்த அந்த புரட்சி, அதேமாதிரி மக்கள் இயக்கம், முதல் உலகப் போர், சட்டமறுப்பு இயக்கம், இவ்வளோதான் போதுமானது. இதுவே உங்களுக்கு ஃபுல்லாக அடங்கிடும். அதேமாதிரி இதில் பார்த்தீங்க புவியியலில் பார்த்தீங்கன்னா இமயமலை, நகரமயமாக்கல், அதோட தென்மேற்கு பருவக்காற்று, காவிரி, மண் வகைகள், அவ்வளோதான் முடிஞ்சுது. குடிமையியலை பொறுத்தளவுக்கு இந்திய அரசியலமைப்பு, அணிசெரா இயக்கம், பிரிக்ஸு, முதலமைச்சருடைய அதிகாரங்கள், இவ்வளோதான். அதிகமானது அவ்வளோதான். பொருளியல் பொறுத்தளவுக்கு சில நேர்முகம், ஜிடிபி, உலகமயமாக்கல், ஜிஎஸ்டி, போதுமானதுப்பா. 8 மார்க்கை பொறுத்தளவுக்கு கட்டபொம்மன், 1806 புரட்சி, முதல் உலகப் போர், 2ஆம் உலகப் போர், காந்தியடிகள், அவ்வளோதான். இவ்வளவுதான் நீங்கள் படிக்க வேண்டியது. இதை மட்டும் உட்காந்து படிச்சிங்கன்னா கூட நீங்கள் மினிமம் 80 மார்க் எடுத்துடலாம். சரிங்களாப்பா? இல்லை மேம் எனக்கு சென்டம் போடணும் அப்படின்னா நான் சொன்ன எல்லா கேள்வியுமே படிச்சுக்கோங்க. சரிங்களாப்பா? 2 மார்க்கு ப்ளஸ் வேறுபடுத்துக்க மேப்ஸ்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஏன்னா இதுவே ரொம்ப லென்த் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இந்த கேள்வி எல்லாம் படித்து நல்ல மதிப்பெண் எடுங்க. ஆல் த வெரி பெஸ்ட். உங்களுக்கு வேறு என்ன வேணாலும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். டாடா பை பை, டேக் கேர்.